السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ونصلي ونسلم على الرسول الكريم وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في محكم كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وعاشروهن بالمعروف وإن كرهتموهن فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنك لن تنفق نفقة تبتغي بها وجه الله إلا أجرت عليها حتى ما تجعل في فم امرأتك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தையும் ஸலாமையும் கூறி, அன்னாரின் வழிகாட்டுதலை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிற விஷயங்களை கேட்டு உள்வாங்கி நம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி இறை இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கிற நம் யாவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய உயர்ந்த திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து அருள் புரிவானாக. நீண்ட ஆயுளையும் நிறைந்த சுகத்தையும் மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்புதைகளை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபாவையும் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களின் புனிதமான ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் ஹஜ்ஜு, உம்ரா, ஜியாரா குடும்பத்துடன் பல தடவை நிறைவேற்றுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. உலகை விட்டு நம்முடைய மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நமக்கான இடத்தை, சொர்க்கத்தை, இடத்தை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்தரமான தலைமையின் கீழே நம்மையும், நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்த அத்தனை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் இந்த புனிதம் நிறைந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் 1வது பிறையிலிருந்து மிகச் சிறப்பாக மிகுந்த உற்சாகத்தோடு உங்களுடைய துவா பரக்கத்தை கொண்டு இவ்வருடம் மிகச் சிறப்பான முறையிலே இந்த தொடர் நிகழ்விலே பங்கெடுக்கிற வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். இன்றைய தினம் 11வது நாள், மன வாழ்க்கைக்கு வழிகாட்டிய மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பின் கீழே சில விஷயங்களை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். மனித வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு பக்கம் குடும்பம். சொல்ல போனால் மனிதன் உழைப்பது, பொருளீட்டுவது, சிரமங்களை, கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொள்வது, பிரிவுகள், பல மாதங்கள் அல்லது வருடங்கள், பல நாட்கள் பிரிவுகளை ஏற்றுக்கொள்வது, எல்லாம் சொல்ல போனால் ஒரு வகையிலே தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், யாரும் எந்த சமயத்திலும் கண்ணீர் வடித்து விடக்கூடாது என்ற ஒரு நோக்கமும் எண்ணமும் நம்முடைய மனதிலே நிறைவாக இருக்கிறது. குடும்பத்திற்கு பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான வழிகாட்டுதலை தந்தார்கள் என்பதைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். மன வாழ்க்கையிலே ஜெயித்தவர்கள் நிறைய நபர்களை
சொல்லி எண்ணி முடித்துவிட முடியுமா என்றால் குறைவாகவே இருக்கிறது. காரணம், சமூக வாழ்க்கையில் ஜெயித்தவர்கள் மன வாழ்க்கையிலே, திருமண வாழ்க்கையிலே பல கட்டங்களில் தோல்வியை சந்திக்கிறார்கள். தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்களிலே நல்ல முதிர்ச்சியும் அறிவு ஞானமும் பெற்றவர்கள் திருமணத்தினுடைய விஷயத்திலே அல்லது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு சிறு பின்னடைவை சந்திப்பதை பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திலும் ஜெயித்து காண்பித்தார்கள், அரசியலிலும் ஜெயித்து காண்பித்தார்கள், ஆன்மீகத்திலும் ஜெயித்து காண்பித்தார்கள். ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக எப்படி வாழ வேண்டும் என்பதிலும் ஜெயித்து காண்பித்தார்கள், நமக்கு வழிகாட்டவும் செய்தார்கள். இன்னைக்கு வரைய டால்ஸ்டாய் என்றவர் உலகத்தினுடைய புகழ்பெற்ற தத்துவ அறிஞர். ரஷ்யாவினுடைய பெரும் பல்கலைக்கழகங்கள் அவர் எழுதி கொடுத்த தத்துவங்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாடத்திட்டமாக தானாக முன்வந்து எடுத்துக்கொண்டது. ரஷ்ய அரசு அவர் எழுதிய தத்துவங்கள் மிக சிறந்தவை, பயன்மிக்கவை என்பதை கருதி பல்கலைக்கழகங்களிலே பாடத்திட்டத்திலே அந்த தத்துவங்களை எல்லாம் சேர்த்தது. அந்த அளவுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு தத்துவ ஞானி. ஆனால் அவர் மரணிக்கும் நேரம் அவருடைய உடல் எங்கே கிடந்தது? அனாதை பிணமாக கிடந்தார். ரயில் வண்டி நிலையத்திலே, ரயில்வே ஸ்டேஷன்ல அவருடைய உடல் கிடந்தது. அவருடைய ரசிகர்கள், அவருடைய மாணவர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய பாடியை தூக்கும் சமயத்துல அவருடைய சட்டப்பைக்குள்ள ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருந்துச்சான். இந்த பேப்பர்ல என்னை எங்க கொண்டு போனாலும் கடைசியில இறுதி சடங்கு செய்யுங்க, என் மனைவி கையில மட்டும் கொடுத்துடாதீங்க, எங்கனாலும் தூக்கிட்டு போங்க, என்னுடைய இறுதி கடமைகளை செய்யுங்கள், என் மனைவி இடத்திலே கொடுத்து விடாதீர்கள் என்று டால்ஸ்டாய் சொன்னதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். அவர் தத்துவத்திலே ஜெயித்தவர், உலகம் போற்றும் அளவிற்கு தத்துவத்தை சொன்னவர். பல்கலைக்கழகங்கள் தானாக முன்வந்து அவருடைய தத்துவ ஞானத்தை அடுத்த தலைமுறை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு உயரம் தொட்டவர் மன வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டார். கடைசி நேரம் நான் என் மனைவியோடு இருக்க வேண்டாம் என்று கருதி அனாதையாக வந்து யாரும் இல்லாத இடத்திலே வந்து இறந்து போகக்கூடிய சூழல் ஏற்பட்டது. எனவேதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறைகளுக்கும் முன்மாதிரி. முக்கியமாக மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கக்கூடிய திருமணம், அந்த திருமணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய இல்லற வாழ்வு, இதற்கு ஆகச்சிறந்த முன்னுதாரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் கட்டிக்கொண்ட மனைவிமார்களும் அப்படி பண்பு மிக்கவர்களாக, உயர்ந்த நற்குணம் மிக்கவர்களாக, முன்மாதிரியான துணைவியார்களாக அல்லாஹ் அவர்களுக்கு அமைத்து கொடுத்தான். அவர்களின் வாழ்க்கையும் அப்படியான ஒரு நல்ல சிறந்த நிலையிலேயே அமைந்தது. நமக்கு தெரியும், முதலில் குர்ஆனினுடைய வசனம் இந்த ஹிரா ஜபலுல் நூரிலே வைத்து இறங்கியது. முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்காங்க. அவங்களுடைய உண்மையான தோற்றம் வானத்துக்கு பூமிக்கு இருக்கிறாங்க. அந்த தோற்றத்தை பார்த்து ஒரு விதமான பதட்டம் ஏற்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுதே சொன்ன வார்த்தை ஜம்மிலூனி, என்னை போத்துங்க, ஒரு விதமான பதட்டம் இருக்குது, குளிருது, ஜுரமா இருக்குது, என்னைய போத்தி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அங்கே இருந்தார்கள். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு உள்ள பெண்களுக்கும் நாயகத்தினுடைய துணைவியார் அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைவெளியை நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் வந்த உடனே அந்த அம்மா சொன்னாங்க, அபிஷிர் வல்லாஹி லா யுஹ்திக அல்லாஹு அபதா, அல்லாஹ்வின் திருத்தூதர்களே சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டாங்க. நீங்க பதட்டப்படுறீங்க, ஒரு விதமான அச்சம் உங்களை நிலை கொண்டிருக்கிறது. இந்த பதக்கத்திற்கும் அச்சத்துக்கும் தேவையே இல்லை. காரணம், நீங்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களை அல்லாஹ் ஒருவரும் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் இடத்திலே, தன் கணவரிடத்திலே இருந்த நுட்பமாக
தன்னுடைய நுண்ணிய அறிவை கொண்டு தெரிந்து கொண்ட அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அந்த வார்த்தைகளை சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க, ரசூலுல்லாஹ் ஊக்கப்படுத்துறாங்க. ஒண்ணும் வராது, கவலைப்படாதீங்க. நபியே நாயகமே, நீங்கள் சொந்தத்தை அரவணைக்கிறீர்கள், உண்மையை பேசுறீங்க நபியே, சிரமங்களை சகிச்சுக்கிறீங்க, இல்லாதவர்களுக்காக வேண்டி உழைக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உதவியாளராக இருக்கிறீங்க. இவ்வளவு சிறந்த பண்புகள், உயர்ந்த குணங்கள் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒருபொழுதும் உங்களை கைவிட மாட்டான். நீங்க வருத்தப்படக்கூடாது, நீங்க பதட்டப்படக்கூடாது, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நபியே என்று முதலில் ஆசுவாசப்படுத்தி ஆறுதல் படுத்தி அவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டி, அதற்கு பிறகு தன்னுடைய நெருங்கிய உறவுக்காரரான வரக்கத்து பின் நௌஃபல் இடத்திலே கதீஜா அம்மா தான் அழைத்து போனார்கள். வரக்கா தான் கண்டு கொண்டார், இவர்கள் இறை தூதராக அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு அடையாளம் வந்துவிட்டது. இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் எந்த ஜிப்ரீல் வந்தாரோ அதே ஜிப்ரீல் தான் உம்முடைய கணவர் முஹம்மது அவரிடத்திலும் வந்திருக்கிறார். இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு எப்படி இறைவனின் வேத வரிகள் வழங்கப்பட்டதோ, வகி வந்ததோ, அப்படித்தான் உங்களுடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்திருக்கிறது வகி என்று சொல்லி அவர் இன்னும் கூடுதலான நம்பிக்கையை தந்தார். இங்கே நமக்கான செய்தி என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நடந்து கொண்ட அந்த ஒப்பற்ற அந்த விதம்தான் இன்று வரைக்கும் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது. எங்கேயாவது போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், முன்ன பின்ன ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு வீட்டுல வந்து பேச வச்சுக்கல, ஃபர்ஸ்ட் பாட்டு நம்ம தான் வாங்கணும். கண்ட கழி நேரத்துல வெளியே போக கூடாதுன்னு சொன்னா கேட்கறீங்களா? எங்கேயாவது போயிட்டு வந்து எதையாவது பார்த்துட்டு எங்கேயாவது உணர வேண்டியது என்ற அந்த வார்த்தைகளை நாம் தான் கேட்க வேண்டும், இல்லையா? ரசூலுல்லாஹ்வின் தோற்றத்திலேயே வித்தியாசம் தெரிகிறது, வார்த்தைகள் அப்படியே அப்படி தடுமாறுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் ரசூலுக்கு அவர்கள் கொடுத்த ஊக்கம், அந்த தன்னம்பிக்கை, அதுதான் பெருமானாருக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் மிகப்பெரிய அரவணைப்பாகவும் இருந்தது என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, மன வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியவர்கள், திருமணமானவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஆகச்சிறந்த வழிகாட்டுதலை பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எக்கச்சக்கமான செய்திகள் நபியினுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிறது. முக்கியமாக இன்னைக்கு துளைத்து விட்டு நிற்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கவனப்படுத்துகிறேன். மனம் விட்டு கணவன் மனைவியிடத்தில் பேசுவது அல்லது மனைவி கணவனிடத்தில் பேசுவது குறைந்து விட்டது, இல்லையா? எங்கே போனாலும் பரபரப்பாக போகிறோம், பரபரப்பாக வருகிறோம். அதே பரபரப்பு வீட்டுக்குள்ளேயும் இருக்கிறது. இதோட கட்டி அழுதிங்களா, வீட்டுக்கு வந்து பின்னாடி இதை தூக்கிட்டு தான் இருக்கணுமா? மனைவிமார்கள் கேட்பதை பார்க்கிறோம், இல்லையா? ஒரு வீட்டுல சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்திருக்காரு கணவர், சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு, பக்கத்துல அந்த குழம்பு எடுத்து ஊத்திக்கிறாரு, ஊத்திக்கிறோட சத்தம் போடுறாரு, மனைவியை பார்த்து சத்தம் போடுறாரு. உன்னை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மொபைல் போனை பார்த்துக்கிட்டு சமைக்காதன்னு சொல்லி பாரு. ரசம் குடிச்சாரு, நம்ம ஊர்ல சொன்னாங்க ரசம். அந்த ரசத்துல உப்பும் இல்ல, உரப்பும் இல்ல, எதுவுமே இல்ல, புளிப்பும் இல்ல, இப்படி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு சமையல் கட்டில நின்னும் நீ போன் தான் பார்த்துட்டு இருக்கியா நீ, அப்படி சத்தம் போடுறாரு. அந்த அம்மா உடனே அங்கேயிருந்து பதில் சொல்லிட்டாங்க வேலத்தை பார்த்துட்டு. நானும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சாப்பிடும் போது போனை பார்க்காதீங்கன்னு. போனை பார்த்துக்கிட்டே சாப்பிடுறதுனால பக்கத்துல ரசத்தை எடுத்து ஊத்துறமா அல்லது பச்சை தண்ணியை எடுத்து ஊத்துறமான்னு தெரியல உங்களுக்கு. பச்சை தண்ணியை ஊத்திக்கிட்டு உப்பு இல்ல, உரப்பு இல்ல, புளிப்பு இல்லைன்னா எங்கிருந்து வரும்? அதுக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க ரசம், அதை எடுத்து ஊத்திக்கிங்க. உணவருந்தும் நேரமும் கூட நம் உடலினுடைய ஒரு உறுப்பாக மாறி போன இந்த மொபைல் நம் இடையிலே இருந்த சந்தோஷத்திற்கு மிகப்பெரிய இடைவெளியை கொடுத்து விட்டது. பேச்சுவார்த்தை ரொம்பவும் குறைந்து விட்டது. சண்டை சச்சரவுகளும் மனக்குழப்பங்களும் பல இடங்களில் வெளிப்படுவதை பார்க்கிறோம். எப்படி ஒவ்வொருத்தரும் அணுகிறாங்கன்றதுலதான் அவங்களுடைய வாழ்க்கையின் ரகசியமும் வெற்றியும் இருக்கிறது. முல்லா நஸ்ருத்தீன் இருக்கிறாரு, வேடிக்கையான மனிதர். அவர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வசிச்சாராம். இங்க டெய்லி சண்டை, வீட்டுக்காரிக்கும் பொஞ்சாதிக்கும் ஒரே சண்டை. முல்லாவுடைய வீட்டுல பார்த்தா டெய்லி சந்தோஷமா சிரிப்பு சத்தம், ஒரே சிரிப்பா இருக்குது.
பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வீட்டுல சண்டை நடக்குது, இந்த பக்கத்துல சிரிப்பா இருக்குது. அவருக்கு பொறுக்கல. நம்ம வீட்டுல ஒரே சண்டையா நடக்கும், முல்லா வீட்டுல என்ன சிரிப்பு சதமா கேக்குது. ஒரு நாள் முல்லாவை சந்திச்சாராம். ஏங்க, நானும் தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், நீங்களும் தான் கல்யாணம் பண்ணிருக்கீங்க, எங்க வீட்டுல ஒரே சண்டையா இருக்கு, உங்க வீட்டுல ஒரே சிரிப்பா இருக்கு, எப்படி? அப்படியா, இது உனக்கு விவரம் தெரியணுமா? ஆமா. ஒண்ணும் இல்ல, எங்க வீட்லயும் ஏதாவது ஒண்ணு நடக்கும், ஒண்ணு பேச்சு நடக்கும். கோவம் வந்துச்சுன்னா உச்சகட்டமா நான் கையில கிடைச்ச தூக்கி எரிவேன். அந்த அம்மா மேல பட்டுடுச்சுன்னா நான் ஓன்னு சத்தம் முடிச்சிருப்பேன். திருப்பி பதிலுக்கு அந்த அம்மா தூக்கி எரிக்கும். என் மேல பட்டுடுச்சுன்னா அந்த அம்மா ஓன்னு சத்தம் முடிச்சிருக்கும். பக்கத்து வீட்டுக்கார நினைச்சாலும் நம்ம வீட்டுல ஏதாவது வாயில வார்த்தை, முல்லா வீட்டுல வெப்பன்ஸ் பேசிட்டு இருக்குது. நம்ம வீட்டுல வாய் வார்த்தைகள், முல்லா வீட்டுல வெப்பன்ஸ். இந்த சகோதரர்களே, எப்படி அணுகுகிறோம் என்பதில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மனம் விட்டு பேசினார்கள், மனிதமாக பேசினார்கள். பேச்சு பல விஷயங்களை மாற்றி அமைத்துவிடும். நல்ல பேச்சு இருக்கிறது, மனதிலே கள்ளம் கவனம் இல்லாத பேச்சு இருக்கிறது, பல விஷயங்களை மாற்றி அமைத்துவிடும். இதிலே வந்திருக்கிறது பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை சந்திப்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அந்த நேரம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியார்கள்லாம் ரசூலுல்லாஹை சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு, எங்களுக்கு நீங்க கொடுக்கிறது பத்தல, எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மாதாந்திர தொகை போதாமையா இருக்குது, பத்த மாட்டேங்குது, நீங்க கூட்டி தரணும் அப்படின்னு ஒரு பேச்சு வாக்குவாதம். உரிமையோடு கணவர் நாயகம் ரசூலுல்லாஹ் என்பதாக இருந்தாலும் அந்த உம்மஹாத்துல் மூமின்களுக்கெல்லாம் கணவர் என்ற உரிமையோடு அந்த பெண்கள் எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. பேச்சின் இடையிலே ரசூலுல்லாஹ்வுடைய சத்தத்தோட கொஞ்சம் அந்த அந்த ஒரு 2-3 டெசிபிள் கொஞ்சம் கூடிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், நான் உமர் வந்திருக்கேன், உள்ள வரட்டுமான்னு கேட்டாங்க. உமர் பேரு தான் கேட்டாங்க. பெண்மணிகள் எந்திரிச்சு போய் திரைக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. யாரு? உம்மஹாத்துல் மூமின்கள், நாயகத்தினுடைய துணைவியார்கள் எல்லாரும் போய் அப்படி ஒரு திரைக்கு பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வாங்க உமர்னு அனுமதி கொடுத்தாங்க. உள்ள வந்தாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வரும்பொழுதே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்த வண்ணமாக இருக்கிறாங்க. பொதுவாகவே ஒரு மூமின் சிரித்தால் இன்னொரு மூமின் என்ன செய்யணும்? எனக்கு முன்னாடி நீ சிரிக்கிறியா, சிரிக்க போற பாரு நீ, அப்படின்னு சொல்லக்கூடாது. சிரித்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் உன்னை சந்தோஷமாக வைத்திருக்கட்டும். ஏதோ ஒரு மகிழ்ச்சி உள்ளத்துல இருக்கு, அதனாலதான் சிரிப்பு வந்திருக்கு. அல்லாஹ் சின்னக், அல்லாஹ் இன்னும் உங்களை சந்தோஷமாக வைக்கட்டும் என்று துவா செய்ய வேண்டும். அப்படித்தானே? துவா செய்ய என்று உங்களை ஒருத்தர் பார்த்து சொல்றாரு, என்னென்ன செய்யணும் பார்க்கலாம் அப்படி சொல்லக்கூடாது. பாரக்கல்லாம் சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் பாரக்கல்லா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அவருக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஞாபகப்படுத்தி கேட்பது மேன்மை. உடனுக்குடன் அவரை பார்த்தவுடன், அவர் சொன்னவுடன் பாரக்கல்லா, இதுதான் நலவை நாடுவது. ஒரு முஸ்லிம் சிரிக்கிறார் என்றால், ஒரு மூமின் சிரிக்கிறார் என்றால் நம்முடைய உள்ளம் குறுகுறுக்க கூடாது. அவருக்கு சந்தோஷம், அல்லாஹ் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும், இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கணும், நல்லபடியா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கணும். ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு உள்ள வர்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, வமா அல்ஹக்க யா ரசூலல்லாஹ், என்ன சிரிப்பின் காரணம், நான் வரும்போது சிரிக்கிறீங்களா என்னன்னு கேட்டாங்க. கதையை சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எல்லாம் மனைவிமாரெல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. உமர்னு சத்தம் கேட்டு எந்திரிச்சு உள்ள ஓடிட்டாங்க. உமர்ன்ற பேருக்கு ஒரு மகத்துவம் இருக்குது இல்லையா? உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அப்படின்னு பல சமயங்களில் உடம்பெல்லாம் சிலிர்த்து விடும், புல்லரிக்கும். அவ்வளவு பெரிய வீர வரலாற்றுக்கு சொந்தக்காரர் செய்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என் பேரை கேட்டு பயப்படுறாங்களா? ஆமா, உங்க பேரை கேட்கணும்னா பயப்படுறாங்க, பயந்து உள்ள போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்கள் இருக்கிற திசையை நோக்கி திரும்பினார்கள். யா அதுவாத்தி அன்ஃபுஸிஹின்ன, தங்கள் ஆத்மாக்களுக்கே அநீதம் இழைத்துக் கொண்ட பெண்களே, இந்த உமரை பார்த்தா நீங்கள் அச்சப்படுகிறீர்கள், ரசூலுல்லாஹ் பார்த்து அச்சப்பட வேண்டாமா? நபியை பார்த்து நீங்க அச்சப்பட வேண்டாமா? என்னைய பார்த்து அச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது? உடனே அங்கிருந்து பதில் வந்துச்சு, உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம்தான். அந்த அகல்லு மின் ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வை விட நீங்க ரோஷக்காரரு, கோபக்காரரு, எனவே உங்களை பார்த்தா எங்களுக்கு பயம்தான். உடனே பதில் வந்துச்சு அங்கிருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்தை திருப்பணும். என்ன சொன்னாங்க? ஈஹன் இப்னு அல்-கத்தாப், கத்தாவின் மகனே இங்க திரும்புங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா தலக ஃபஜ்ஜன் கைரு ஃபஜ்ஜிக்.
நீங்கள் ஒரு பாதையில் நடந்து போனால் அந்த பாதைக்குள்ளே சைத்தானே வரமாட்டான். நீங்க போறீங்கன்னு அடுத்த பாதையில ஓடிடுறாங்க. இந்த பெண்கள்லாம் ஏமாத்திரம் விடுங்க சொல்ல. நீங்க போற பாதைக்கு சைத்தானே வரமாட்டான் என்றால் இந்த பெண்கள் ஏமாத்திரம் திரும்புங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்க என்ன செய்தி நமக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களிடத்திலே மனமிட்டு பேசினார்கள். பேச்சு பல சமயங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான குழப்பங்களை மாற்றி அமைத்துவிடும். இயற்கையை சில சமயங்களிலே நாம் புரிந்து கொள்வதே இல்லை. அதை புரிந்து கொண்டால் இல்லற வாழ்க்கையிலே பல சங்கடங்களை நாம் தவிர்க்கலாம். பொதுவாக கணவன் என்பவர் இருக்கிறாரே, பொதுவாகவே ஆண்கள் மரியாதை எதிர்பார்ப்பாங்க இல்லையா? எல்லா வீட்லயுமே ஆண்கள் மரியாதை எதிர்பார்ப்பாங்க. எனக்கு மரியாதை தரமாட்டுக்காங்க அவங்க என்றுதான் சொல்லுவாரு. ஒரு பெண் இருக்கிறாளே, பெண்ணினுடைய இயல்பு என்ன தெரியுமா? எல்லையற்ற அன்பை அவள் எதிர்பார்ப்பாள். அன்பு தனக்கு தரப்பட வேண்டும் என்று சொல்லுவாள். மரியாதை பெருசு, எல்லாரையும் மதிக்கணும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பெண்ணினுடைய உச்சகட்ட எண்ணமாக தனக்கு எல்லையற்ற அன்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பாள். ஆணினுடைய உலகம் இருக்கிற பெருசு, ஆணுடைய உலகம் பெருசு. அவர் கடைக்கு போவாரு, வியாபாரத்துக்கு போவாரு, வெளியில 4 பேரை பார்ப்பாரு, அவருடைய பழைய காலத்து நண்பர்களை பார்ப்பாரு, தொழில் ரீதியான பழக்கங்கள் நிறைய இருக்கிறோம், பள்ளிக்கு வர்றாரு, அங்க நிறைய பழக்கங்கள் ஏற்படும். உலகம் பெருசு. ஆனா பெண்ணுடைய உலகம் சிறுசு, சின்னது. அந்த பெண்ணுக்கு அவள் பெற்றெடுத்த பிள்ளை, கணவன் என்று அந்த ஒரு 4 சுவத்துக்குள்ளேதான் அவருடைய சிந்தனை இருக்கும். அதே போன்று பெண் என்பவள் பாராட்டை விரும்புவாள். தன்னை புகழ வேண்டும் என்று ஒரு பெண் ஆசைப்படுவாள். தன்னுடைய அழகை, தான் சமைத்து கொடுத்த உணவை, தன்னுடைய இந்த உழைப்பை, தன்னை கட்டிக் கொண்டவர், தனக்கு உரிமைப்பட்டவர் புகழ வேண்டும் என்று பெண் விரும்புவாள். ஆண் இருக்கிறாத தன்னை அங்கீகரிக்கணும்னு நினைப்பாரு இல்லையா? அடிப்படையிலேயே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை புரிந்து ஒரு ஆண்மகன் பெண்ணிடத்தில் நடந்து கொள்ளும் பொழுது, ஒரு பெண் தன்னுடைய கணவனிடத்தில் நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். புரிதல் மிக்க வாழ்க்கையை நோக்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக வழிகாட்டினார்கள். இன்னைக்கு பிரச்சனை ஏன் வருது? வீட்டுக்காரரை பொஞ்சாதி புரிஞ்சுக்கிறது இல்ல, பொஞ்சாதியை வீட்டுக்காரர் புரிஞ்சுக்கிறது இல்ல. ரசூலுல்லாஹ் இன்ச் பை இன்ச்சா புரிஞ்சு வச்சிருந்தாங்க தன்னுடைய மனைவிமார்களை, இன்ச் பை இன்ச்சா. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஆயிஷா அம்மாவை சொன்னாங்க, நீங்க எப்ப என் மேல கோபமா இருக்கிறீங்க, நீங்க எப்ப என் மேல சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுமே. உங்க வார்த்தையை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். நாங்க ரசூலுல்லாஹ், நீங்க பேசுற வார்த்தையை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்ப அதுல ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் எப்படி உங்களுக்கு தெரியும், சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னகி இதா குன்தி ராதியத்தன் குல்தி பலா வரப்பி முஹம்மதின். என் மேல திருப்தியா நீங்க இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து பேச வேண்டும் என்றால் வரப்பு முஹம்மதின், முஹம்மது அவர்களின் ரப்பின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொன்னா அந்த வார்த்தை என்ன எனக்கு உணர்த்துது அப்படின்னா, என் மேல நீங்க திருப்தியா இருக்கீங்க, சுமூகமா போய்கிட்டு அர்த்தம். என் மேல ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன அதிருப்தி இருந்துச்சுன்னா, வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு விவசாயம் ஏற்பட்டு போச்சுன்னா எப்படி பேசுறீங்க? பலா பலா லா ரப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுவீங்க. இப்ராஹிம் நபியுடைய ரப்பின் மீது சத்தியமாக சொன்னா நான் புரிஞ்சுக்குவேன், நீங்க கொஞ்சம் என் மேல கொஞ்சம் கோபமா இருக்கீங்க போல தெரியுது அப்படின்னு. இத சொன்ன உடனே ஆயிஷா அம்மா சொன்னாங்க, வல்லாஹி யா ரசூலல்லாஹ் லஸ்து உஹாஜிரு இல்லா இஸ்மக். அந்த நேரங்கள்ல உங்களை நான் வெறுக்க மாட்டேன், உங்க பேரை சொல்றதுக்கு அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் மனசு வலிக்குமே தவிர உங்களை நான் வெறுக்கவே மாட்டேன், உங்களை நான் வெறுக்கிறதே இல்லை என்று உடனடியாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. இப்ப புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை அழுத்தமாக வழங்கிக் கொள்ளுங்கள். இயற்கை குணம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் சிலது இருக்கிறது, அதை மாற்றவே முடியாது. இயற்கை குணங்கள் என்று இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மூட்டோட பேர்ந்து இன்னொரு இடத்துல மாறிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு யாராவது தகவல் சொன்னா நம்புங்க, சத்தியக்கூஹு, உண்மைப்படுத்துங்க. ஒரு மனிதனுடைய இயற்கை குணம், அவன்கிட்டயே ஊறி போன ஒரு குணம், அது மாறுச்சுன்னு சொன்னா நம்பாதீங்க. நாங்கள் சொல்லலாம், இதுதான் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களோடு நீங்கள் சிறப்பான வாழ்க்கையை மேற்கொள்ளுங்கள்.
وإن كرهتموهن شيئا فعسى أن تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا. அல்லாஹ் சொன்னான், நீங்கள் ஏதாவது அந்த பெண்களிடத்தில் உங்களுக்கு விருக்கத்தக்க விஷயத்தை கண்டால், உங்களுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு அம்சம் அவங்கள்ட்ட இருக்குது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதனால மொத்தமா அந்த பெண்ணை வெறுத்துறாதீங்க, அதனால ஒதுக்கி வச்சிடாதீங்க. அதை நீங்கள் ஏற்று பழகி வாழ பழகிக் கொள்ளுங்கள். நீங்கள் வெறுத்த விஷயத்தை அதன் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு பல கையை தரலாம், அதன் மூலம் பல மாற்றங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தி தரலாம். எனவே இதுதான் வாழ்க்கையின் போக்கு என்று ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள் என்று பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கணவனுக்கான இலக்கணம் சொன்னார்கள், மனைவிக்கான இலக்கணம் சொன்னார்கள். ஒரு கணவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும், அழகா சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்ன கேட்டாங்க. என்னென்ன கடமைகள் அதுக்கு உரிமைகள் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க நல்ல உணவு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி நல்ல உணவு அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கணும். நீங்க பாட்டு வெளியே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன்னு சொல்லி நீங்க அங்க சாப்பிட்டுட்டு எதையாவது வீட்டுல இருந்ததை மிஞ்சியது மிஞ்சாதது எதையாவது சாப்பிட்டு கொண்டு என்று ஒதுங்கிடக்கூடாது. நீங்கள் சாப்பிடுகிற ஒன்றை உங்கள் துணைவியாருக்கு வாங்கி தர வேண்டும். நீங்க உடுக்கிறதுக்கு சூஸ் பண்ணீங்களா உங்களுக்கு ட்ரெஸ், உங்களுக்கு ஒரு குவாலிட்டியை நீங்க பாப்பீங்களே, அந்த மாதிரி உங்கள் துணைவியாருக்கும் நீங்கள் வாங்கி தர வேண்டும். முக்கியமா அடுத்து சொன்னாங்க, ஒரு காலமும் கையை உயர்த்தக்கூடாது ஒரு பெண்ணுக்கு எதிராக, முகத்தில் அடிக்க கூடாது. நாயகத்தின் வரலாற்றில் ஏதாவது ஒரு மனைவியாரை ரசூலுல்லாஹ் கையை உயர்த்தி அடிச்சிருப்பாங்கன்னு பார்க்க முடியுமா வரலாற்றுல? என்னைய கட்டிக்கிட்டாச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு, உன் தலைவலி அனுபவிச்சுதான் ஆகணும், அடிக்கவும் செய்வேன் உதைக்கவும் செய்வேன் என்ற சிந்தனையிலே இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, ஒரு காலமும் அந்த பெண்ணை நீ முகத்தில் அறையக்கூடாது. முகத்தில் அறையக்கூடாதுன்னா வேற எங்கேயும் அடிக்காமல் கேட்காதீங்க, முகத்திலே அடிக்கக்கூடாதுன்னா வேற எங்கேயும் அடிக்கக்கூடாதுன்னு அர்த்தம். கண்டிக்கலாம், வார்த்தைகளால் நீங்கள் கண்டிக்கலாம். சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அதை திருத்துவதற்கான வழியை தேடலாம். ஆனால் அடித்தல் கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாலாவது சொன்னாங்க, அறிவறுப்பான முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசாதீர்கள். தீய வார்த்தைகளை உங்கள் மனைவிமாரிடத்திலே பேசாதீர்கள். சர்வ சாதாரணமாக பேட் வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் இன்று குடும்பங்களிலே பேசப்படுகிறது. நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நடந்த அனுபவத்தை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையன் ஒரு இடத்தில் நேரிலே சந்தித்தது. 2ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு எத்தனை வயது இருக்கும்? உச்சபட்சமாக 6 அல்லது 7. பேசக்கூடாத ஒரு முகம் சுளிக்கக்கூடிய பேச்சை அவன் பேசுகிறான். அது முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தை, அதை சொல்லக்கூட முடியாது. அந்த இடத்துல என்ன ஏது விசாரிச்சு பார்த்தா அவன் சொல்றான், இல்ல அதுல எங்களுடைய அப்பாவும் அம்மாவும் சண்டை போடும்போது இதான் அப்படிதான் பேசிக்குவாங்க. எங்க அத்தா எங்க அம்மாவை திட்டும்போது இந்த வார்த்தை தான் திட்டுவாரு. அவர் பேரை நான் எடுத்துக்கிட்டேன். ஒன்றை புரியுங்கள், உங்கள் பிள்ளைகள் நீங்கள் காட்டுகிற விஷயத்தை பார்த்துத்தான் வளர்கிறார்கள். நீங்கள் சொல்லும் விஷயத்தை விட, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் விஷயத்தை விட நீங்கள் என்ன பிராக்டிக்கலா அவங்கள்ட்ட காட்டுறீங்களோ அதை தான் பார்த்து பார்த்து வழங்குவாங்க. இதுதான் பிள்ளைகள் இருக்கிற பொழுது சண்டை கூட போடாதீர்கள் என்று இன்னைக்கு அறிஞர்கள் சொல்கிறார்கள். நாளைக்கு அவனும் வளர்ந்து அப்படிதான் சண்டை போடுவான். சொல்றாங்க, அறிவுறுப்பான வார்த்தை, முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தை ஒரு காலமும் பேசக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பங்களிலே பிளவு ஏற்படுவதற்குரிய முக்கியமான மூலதனத்தை பெருமானார் அந்த அடிநாதத்தை சொல்லித் தருகிறார்கள். உங்கள் மனைவியிடத்தில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிக்கவில்லையா, அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் அந்த பெண் சீர் பெற வேண்டும் என்று விரும்புறீங்களா, தனியா கூப்பிட்டு 4 சுவத்துக்கு மத்தியில வச்சு அட்வைஸ் பண்ணுங்க. விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு இடையில வைத்துக் கொள்ளுங்கள். 3வது நபர்கள் தலையிட வேண்டாம். இந்த பெண்ணை திருத்துறன்ற பேர்ல உங்க குடும்பத்துல எல்லாரும் இருக்கும்போது உட்கார வச்சு நடுசுல வச்சு பேசாதீங்க. உங்க அத்தா இருப்பாங்க, உங்க அம்மா உரிமை பெற்றவர்கள் தான், உங்க சகோதரி இருக்கும், உங்க கூட பிறந்தவர் இருப்பாரு, அந்த வீட்டுக்கு மனமுடித்து வந்த இன்னொரு பெண் இருக்கும். எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அந்த பெண்ணை நீங்கள் அப்படி சொல்லாதீர்கள். அல்லது ஏதாவது திருத்த வேண்டும் என்ற எண்ணத்திலோ அல்லது திட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலோ பேசாதீர்கள். இந்த பேச்சு எல்லாம் 4 சுவத்துக்கு மத்தியிலே இருக்கட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
இதெல்லாம் ஒரு கணவன் தன் மனைவியிடத்திலே நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பு சகோதரர்களே, இப்படியான ஒரு சிந்தனையோடு ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை இருக்குமே, நிச்சயமாக அங்கு குழப்பங்கள் ஏற்படாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வர்றாருங்க. எதுக்கு வர்றாருன்னா, வீட்டுல மனைவியினுடைய டார்ச்சர் தாங்கல. அந்த அம்மா பேசுறத காது கொடுத்து கேட்க முடியல. இதுக்கு ஏதாவது தீர்வு போய் கலீஃபாட்ட கேட்கலாமே அப்படின்னு சொல்லி நேரம் கிளம்பி எங்க வந்துட்டாங்க, உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்தாங்க. இங்க வந்தா வீட்டுக்குள்ள பாத்திரம் உருளுது. யார் வீட்டுல? கலீஃபா உமர் ரலியல்லாஹு வீட்டுல பாத்திரம் உருளுது. அங்க சத்தமா கிடக்கு. ஏதோ ஒரு டிஷும் வச்சுக்கோங்க. அப்ப நினைச்சாராமா அவரு, நம்மளே தீர்வு தேடி வந்திருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு வீட்டுல இந்த சண்டை, நம்ம எண்ணத்தை போட்டு இங்க போய் கேட்கறது, வந்த வழியே திரும்பி போயிடுவோன்ற எண்ணத்துல அவர் திரும்பி போற சமயத்துல செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே இருந்து வந்தாங்க. கூப்பிட்டாங்க, எங்க பாப்பா வந்தீங்க, வந்துட்டு பேசாம போறீங்களே, என்ன விவகாரம்னு கேட்டா, எனக்கும் என் மனைவிக்கு மேல சில பிரச்சனைகள் வாக்குவாதங்களாக போய் கொண்டிருக்குது. எப்படி அதை எடுத்துக்கிறது, எப்படி அந்த ரூட்டை பிடிச்சி கரெக்டா கொண்டு போறதுன்னு தெரியல, குழம்பி போயிருக்கிறேன். உங்களோட தீர்வை கேட்க வரலான்னு வந்தா உங்க வீட்லயே பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. என்னத்தை சொல்ல, எங்க போய் சொல்ல இத அப்படின்னு நினைச்சு நான் திரும்பி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்ன பொழுது செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க ஒரு விஷயம். இன்னமா தஹம்மல்துஹா லிஹுகூகில்லஹா அலைய. சில விஷயத்தை என் மனைவி இடத்திலிருந்து நான் சகித்துக் கொள்வேன். சகிப்புத்தன்மை வேண்டும் என்று வெளியிலே நாம் பேசுகிறோம். வீட்டுக்குள்ளே நமக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் எப்படி சமூகத்தில் நமக்கு சகிப்புத்தன்மை வரும்? குடும்பத்துக்குள்ளே, மனைவிக்குள்ளே, கணவனுக்குள்ளே ஒருவருக்கு சகிப்புத்தன்மை ஏற்படவில்லை என்றால் வெளியிலே, சமூகத்திலே, சமுதாயம் வாழக்கூடிய இடத்திலே எப்படி அந்த சகிப்புத்தன்மை எதிர்பார்க்க முடியும்? உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் சகிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா எனக்காக வேண்டி சில விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மனைவியும் தன் கணவனுக்காக சில விஷயங்களை செய்தார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு பத்தி எழுதுறாங்க, இன்னஹா தப்பாஹத்துன் லிதஆமி, எனக்காக வேண்டி உணவை சமைச்சு அந்த அம்மா கொடுக்குது. வஇன்னஹா கஸ்ஸாலத்துன் லிஷியாபி, என்னுடைய ஆடைகளை எல்லாம் எனக்கு துவைச்சு கொடுக்குது, சுத்தப்படுத்தி கொடுக்குது. முக்கியமா வரல்லாஅத்துன் லிவலதி, நான் பெற்ற பிள்ளைக்கு அந்த பெண் பால் கொடுத்து உருவாக்குகிறது. ரத்தத்தை பாலாக கொடுத்து இரவு பகல் பாராமல். என்னைக்காவது ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது பிள்ளைங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டுனா மறுநாள் ஃபுல்லா பேசுவோம், நேற்று ராத்திரி உன் மகன் என்னை தூங்க விட்டானா, தூங்க விடாதனால இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என்னுடைய டியூட்டி ஃபுல்லா போயிடுச்சு, என்னுடைய இன்னைக்கு ஒரு நாள் வீணாகி போய்விட்டது என்று புலம்புகிறோமே. எத்தனை இரவுகளிலே எத்தனை தடவை ஒரு பெண் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பதற்காக வேண்டி எழுகிறாள். ஒரு புறம் வச்சுக்கீங்க, அந்த பிள்ளையை வயிற்றிலே வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை முறை எழுந்து அங்கிட்டும் இங்கிட்டும் ஒதுங்கி படுக்கிறாள். அதற்கு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏன் நான் பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள், இது எல்லாம் அந்த பெண்ணுக்கு கடமை கிடையாது. இதெல்லாம் கடமையா? கிடையாது, கடமைலாம் இல்ல. ஆனாலும் கணவன் என்கின்ற ரீதியில இதை செய்து கொடுக்கிறாள். மூணாச்சா, இது எல்லாத்துக்கும் மேல முக்கியமா சொன்னாங்க அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யஸ்குனு கல்பி பிஹா அனில் ஹராமி, அந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் எனக்கு அமைதியை தருகிறான். அமைதியை தந்து மனதிலே இருக்கக்கூடிய சல்லாபத்தை நீக்குகிறான். ஹராமை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாக்கிறான். மனைவி என்ற ரோல் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, மனுஷனுடைய மனசு எங்க போகும், எங்கெங்கெல்லாம் அலைபாயும். ஹராம்களை விட்டு தடுப்பதற்கு அல்லாஹ் அந்த மனைவி என்ற அந்த பாத்திரத்தை, அந்த பெண்ணை வைத்துத்தான் என்னை பாதுகாக்கிறான். எனக்கு ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்ன கிடைக்க வேண்டுமோ அதை மனைவி என்ற ரோல் மிகச்சிறப்பாக கொடுக்கிறது. எனவே ஹராமுக்கு நான் போறதில்லை. இவ்வளவு பலன்கள் அந்த பெண்ணிடத்திலிருந்து நான் அனுபவிக்கிறேன்ல, அது சில ஏச்சு பேச்சை கேட்டா என்ன கேட்டு போட்டோம், பெரிய விஷயமா இது, நான் பொறுத்துக்கிறேன், சகிச்சுக்கிறேன் என்று சொன்ன பொழுது வந்தவர் சொன்னார், உங்கள் வார்த்தைகளிலேயே எனக்கு வழி பிறந்து விட்டது, நானும் இதே மாதிரி நடந்துக்கிறேன் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு இடத்திலிருந்து விடை பெற்றதாக வரலாற்று குறிப்பிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இப்ப எப்படியான சகிப்புத்தன்மையோடு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகச்சிறந்த சான்று அல்லவா? ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் நம்ம பல இடங்களிலே நாம் பங்கெடுக்கிறோம். திருமண சபைகளிலே, ஒவ்வொரு திருமண சபைகளிலும் திருமணம் முடிந்ததற்கு பிறகு ஒரு துஆ சொல்லி தரப்படும். நாம் கவனித்திருக்கிறோமா என்று நான் சொல்லுகிற பொழுது நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள்.
திருமணம் முடிந்தவுடன் அங்கே துவா சொல்லப்படும். பாரக்கல்லாஹு லகுமா வ பாரக அலைகுமா வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்க ரெண்டு பேருக்கு பரக்கத் செய்யட்டும். உங்க ரெண்டு பேருடைய அகமும் புறத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். இரண்டாவது, இதனுடைய இரண்டாவது பார்ட் என்ன தெரியுமா? நல்ல காரியங்களிலே அல்லாஹ் உங்க ரெண்டு பேர்த்தையும் இணைச்சு வைக்கட்டும். ஒரு கணவன் மனைவி என்ற அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்றால், நல்ல காரியங்களிலே ஒரு புகைவண்டி, ஒரு ரயில் பயணிப்பதற்கு எப்படி இரண்டு தண்டுவாளங்கள் சரிசமமாக இருக்க வேண்டுமா, அப்படி நல்ல காரியங்களிலே செய்வதிலே கணவன் மனைவி ஒத்துழைப்போடு போக வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். ஒரு நல்ல விஷயம் தன்னுடைய கணவனிடத்திலே நடக்கவில்லை என்றால் மனைவி அதற்கு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ஒரு மனைவியிடத்திலே எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் உருவெடுவதற்கு கணவன் உதவியாக இருக்க வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தன்னுடைய கணவனை பத்தி கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. அந்த கணவருக்கு பெயர் சஃப்வான் இப்னு முஅத்தல். என்ன சொன்னாங்க? யா ரசூலல்லாஹ், நான் தொழுதா இவர் தொழ வேண்டாம் சொல்றாரு. ஒண்ணு, நான் நோன்பு வச்சா நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்றாரு. ரெண்டு, டெய்லி ஃபஜ்ர் தொழுகைக்கு போறதே இல்லை, என்னன்னு கேளுங்க. 3 கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அந்த அம்மா. நான் தொழுதா தொழக்கூடாதுன்னு சொல்றாரு, நோன்பு வச்சா நோன்பு வைக்க கூடாதுன்றாரு. 3வது கம்ப்ளைண்ட், ஃபஜ்ர் தொழுகைக்கு ஆள் போறது இல்லை. சஃப்வான் இப்னு முஅத்தல் அந்த சபையில உட்கார்ந்தாங்க. கூப்பிட்டாங்க, என்னங்க உங்க மனைவி இப்படி கம்ப்ளைண்ட் கொண்டு வந்திருக்காங்களே. யாரும் சொல்லலாம், உண்மைதான், காரணம் இருக்குது, நான் காரணத்தை சொல்றேன், சொல்லுங்க, ஏன் தொழுதா சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க? யா ரசூலல்லாஹ், அவர்கள் தொழுகைக்கு நின்றால் சூரா இக்லாஸை போன்று, சூரா அஸ்ரை போன்று சின்ன சூறாக்களை ஓதுறாங்க, சூரா பக்கராவை போன்று, ஆல இம்ரானை போன்று பெரிய பெரிய சூறாக்கள் ஓதி தொழுகிறாங்க. எனக்கு சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறாங்க, எவ்வளவு நேரம் நான் பார்த்துக்க முடியுமா என்னால? எனவேதான் பிள்ளைகள் எல்லாம் பராமரிக்க வேண்டியது இருக்கிறோமா, இப்படி பெரிய பெரிய சூறாலாம் ஓதி தொழாதமான்னு சொன்னேன். அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டு அம்மா போய் சொன்னாங்க, நீ நஃபீல் தொழுவதா இருந்தா இனிமே சின்ன சூறாக்களை போய் தொழுங்கம்மா நாங்க. சரி, நோம்பு வச்சா நோம்பு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்க, என்ன கதை? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்விடத்திலே சஃப்வான் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இரவெல்லாம் நான் ஒரு வேலைக்கு போகிறேன், ஒரு தோட்டத்திலே, அந்த தோட்ட வேலை பார்க்கிறேன் இரவு. பகல் நேரத்தில் தான் நான் வீட்டுக்கு வருவேன், அதிகாலை சமயம். பகலில் தான் வீட்டில் இருக்கிற சூழல், இரவில் நான் வேலைக்கு போகக்கூடிய சூழல். என்னுடைய பொருளாதார நிலை எப்படி, என்னுடைய தொழில் எப்படி, என்னுடைய வேலை எப்படி. எனவே எனக்கென்று என் மனைவியிடத்தே சில ஆசாபாசங்கள் இருக்கும். பக்கத்துல போனா அந்த அம்மா பக்கத்துல நோன்பு வச்சிருக்கேன், என்ன செய்யறது, நான் நோன்பு வச்சிருக்கேன் ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, அடிக்கொடுக்க இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சொன்னாங்க, நஃபிலான நோன்பை பொறுத்தவரைய பெண்கள் தங்களோடு கணவன்மார்கள் வீட்டிலே இருந்தால், அதாவது கணவன்மார்களோடு மனைவிகள் வசிப்பதாக இருந்தால், அந்த கணவன்மார்கிட்ட கேட்கணும், நஃபில் நோம்பு நீங்க வைக்க போற வச்சுக்கட்டுமா, அவர் அனுமதிச்சாதான் வச்சுக்கணும், இல்லாட்டி வச்சுக்க கூடாது. இனிமே இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க பாட்டு இந்த விஷயத்தை தப்பா புரிஞ்சு ரமலானுடைய நோம்புக்கு எடுக்க கூடாது, சந்தோஷமா போச்சு ஒரு மாசம் லீவுங்க அப்படின்னு வேற மாதிரியான கற்பனைக்கு போயிடக்கூடாது. ரமதான்ல வீட்டுக்கார வைக்க வேண்டாம்னு சொன்னா வைக்கணும், அது ஃபர்து. ரசூல் இங்கே சொன்னது சுன்னத்தான நஃபிலான நோன்பு, அதிகப்படியான நோன்பு இல்லையா? சரி. 3வது முக்கியமான கம்ப்ளைண்ட், ஃபஜ்ர் தொழுகைக்கு வரதில்லை. என்ன கேளுங்க, யாரும் சொல்ல, எதுக்கு ஃபஜ்ருக்கு வரதில்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியில சொன்னாங்க, என்னங்க விஷயம், ஃபஜ்ருக்கு டெய்லி வரதில்லையாமே. உடனே ஹஜ்ரத் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு சொன்னாங்க, அதே காரணம் தான் நபியே, அதிகாலையில தான் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வருவேன், தஹஜ்ஜுத்லாம் தொழுதுட்டு கொஞ்ச நேரம் சாயலாமேன்னு சாய்வேன், அப்படி கண்ணை கொண்டு போயிருது இல்லையா? 6:30 மணிக்கு ஜமாத்து ஃபஜ்ர், 5:45 கெஞ்சிருப்போம், பாங்கு சொல்றதுக்கு 1/4 மணி நேரம் இருக்க, கொஞ்சம் கண்ணை பொத்துவோம், போயிடும், மொத்தமா இழுத்து கொண்டு போயிடும். இந்த காரணத்தை சொன்னார், நியாயமான காரணத்தை சொன்னார், பொய் சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னாங்க, எப்ப நீங்க எஞ்சிக்கிறீங்களோ அப்ப ஃபஜ்ர் தொழுதுக்குங்க. நீங்க எல்லாம் பாக்குறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா தெரியுது. 10 நாள் பயான்ல 11 நாள், இன்னைக்குதான் சிறப்பு செய்தி சொல்லியிருக்கீங்க, சிறப்பான செய்தி, நாளையிலிருந்து நாங்க இது ஃபாலோ பண்ணிடுறோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்துடாதீங்க, பெரிய குழப்பமா போயிடும். சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக சொன்னது, நீங்கள் எழுந்த பிறகு தொழுது கொள்ளுங்கள் என்று அவருக்கான சட்டம், அது எல்லாத்துக்கும் பொது சட்டம் அல்ல.
இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு அதற்கான தீர்வை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனைவி என்ற தரத்திலிருந்து தன் கணவனிடத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய பண்பு சஃப்வான் அத்தல் ரலியல்லாஹு அந்த பெண்மணிக்கு வந்த துணைவியாருக்கு இருந்தது. நல்ல விஷயங்களில் இணைந்து போகக்கூடிய பக்குவம், அந்த பண்பு ஒரு கணவன் மனைவிக்கு வேண்டும். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைலி ஃபஸல்லா வ ஐகல இம்ராத்தஹு வ இன்னபத்ன லஹ ஃபீ வஜ்ஹிஹா அல்மா. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ரஹ்மத் செய்வானாக. இரவிலே எழுந்து அவர் தொழுகிறார், தன் மனைவியும் உசுப்பி விடுகிறார். மா எந்திரிமா, தொழுமா, நேரம் ஆயிடுச்சு, பஜர் ஆயிடுச்சு. அந்த அம்மா அங்கிட்டு இங்கிட்டு புரண்டு போயிடுச்சுன்னா தண்ணி எடுத்து மூஞ்சில வேகமா தெளிச்சு எந்திரிங்க, எந்திரிச்சு தொழுங்க என்று தானும் தொழுது தன் மனைவியையும் தொழ வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும்னாங்க. யாருடைய துவா? உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறார்கள், உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் ரசூலுல்லாஹ்வின் துவா வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை நாம் கடைபிடிப்பதற்கு முயற்சிப்போம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ரஹிமல்லாஹு இம்ராஅத்தன் காமத் மினல் லைல் ஃபஸல்லத் வ ஐகலத் ஜௌஜஹு வ இன்னபா நலஹத் ஃபீ வஜ்ஹிஹா அல்மா. ஒரு பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இரவிலிருந்து காலையில் எழுந்து அவளும் தொழுதாள், தன் கணவனையும் உசுப்பி விட்டு எழுந்துச்சு பள்ளிவாசலுக்கு போங்க, தொழுவுங்க, போங்க, அதனுடைய நேரம் வந்துச்சு, இன்னும் என்ன தூக்கம் இருக்குது, பள்ளிக்கு போங்க, தொழுவுங்க என்று ஒரு பெண் தன்னுடைய கணவனை தொழ வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நல்ல விஷயங்களிலே இணையக்கூடிய தம்பதிகளாக நாம் இருக்க வேண்டும். எதிரி இணைகிறோம், சேர்ந்து உட்கார்ந்து புறம் பேசிட்டு இருக்கிறோம், சேர்ந்து உட்கார்ந்து மொத்தமா எதையாவது பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்தது, சீரியல்களுக்கு அடிமைகளாக பெண்கள் இருந்தார்கள். இன்னைக்கு குடும்பமே சேர்ந்து உட்கார்ந்து சீரியல் பார்க்குது இல்லையா? நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ப சிறந்த கணவனுக்கு ரசூலுல்லாஹ் அடையாளம் சொன்னார்கள், அதே போன்று சிறந்த மனைவிக்கு ரசூலுல்லாஹ் அடையாளம் சொன்னாங்க. ஒரு சிறந்த பெண்மணி என்பதற்கு அடையாளம் என்ன? ஒரு சிறந்த மனைவி என்பதற்கு என்ன அடையாளம்? அபூதாவுதில் இருந்து ஹதீஸ் வந்திருக்கிறது, அலா உஹ்பிருக பி கைரி மா யக்னிசுல் மரு. இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்னன்னு நான் சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. எதை ஒரு மனிதன் மிகப்பெரிய பொக்கிஷமாக பார்க்கிறான்? தன் அறிவையா, ஆற்றலையா, அவனுக்கு கிடைத்த செல்வத்தையா, அல்லது ஊரிலே அவனுக்கு கிடைத்த பேரையா, அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்களையா? எதை பார்க்கிறான் மனிதன் தனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு உலகத்தில் கிடைத்த சிறந்த பொக்கிஷம் அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி. நான் ரசூலுல்லாஹ் தமிழ்ல சும்மா ஒன்னும் சொல்லல, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான், அல்லாஹ்வின் வரம் தான். உண்மையிலேயே ஒரு சிறந்த மனைவி ஒருவருக்கு அமைவது துன்யாவிலேயே அவருக்கு நலவு கொடுக்கப்பட்டது என்பதற்கு அர்த்தம். நேற்று துஆ சொன்னேன், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். யா அல்லாஹ், உலகத்தின் நன்மையை கொடு, ஆখিরাத்தின் நன்மையை கொடு. உலகத்தின் நன்மை என்றால் என்ன? தஃசீரில் விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள், 14 நன்மைகள் இருக்கிறது உலகத்திலே. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகள் என்ன என்பது ஒரு நீண்ட பட்டியல் இருக்கு. அந்த பட்டியலில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அது மர்அத்து ஸாலிஹா, ஒரு மனிதனுக்கு நல்ல மனைவி கிடைப்பது. உலகத்தில் அவனுக்கு நன்மையை செஞ்சுட்டான் அல்லாஹ் அவனுக்கு நன்மையை செய்து விட்டார். நல்ல மனைவிதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய பொக்கிஷம். சொல்லிட்டு அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. அந்த நல்ல மனைவி என்றால், நல்ல மனைவி என்றால் யார் என்பதை ரசூலுல்லாஹ் அந்த டெஃபினேஷனையும் கொடுத்தாங்க, அதனுடைய விரிவுரையை தந்தார்கள். 3 குணம் அந்த பெண்ணிடத்தில் இருக்கும். எந்த பெண்ணிடத்திலே இந்த 3 குணங்கள் இருக்கிறதோ அவள் சிறந்த மனைவி. இது நானோ நீங்களோ சொல்லல, அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதா நலர இலைஹா சர்ரத்துஹு, கணவன் அன்போடு, உரிமையோடு, ஆசையோடு தன் மனைவியை பார்த்தால் அந்த பெண்மணி தன் கணவனை சந்தோஷப்படுத்துவாள், தன் கணவனை திருப்திப்படுத்துவாள், மகிழ்ச்சிப்படுத்துவாள். 1. வைதா அமரஹு அதாஅத்துஹு, நல்ல விஷயங்களை, வீட்டினுடைய முன்னேற்றம், குடும்பத்தினுடைய முக்கியத்துவம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், நம்முடைய குடும்பத்தினுடைய அமைப்பு, இதெல்லாம் கருத்துல கொண்டு மார்க்கத்தினுடைய முக்கியத்துவப்படுத்தி ஏதாவது விஷயங்கள் சொன்னால் அந்த பெண் அந்த கணவனுக்கு கட்டுப்படுவாள்.
மூணாவது சொன்னாங்க, அந்த கணவன் அந்த பெண்ணை விட்டு வெளியூர் போய்விட்டாள், அல்லது வெளிநாட்டுக்கு போய்விட்டாள், அல்லது வேலை நிமித்தமாக வேறெங்கோ போய்விட்டாள், அந்த கணவனால் கிடைக்கப்பட்டதை எல்லாம் பாதுகாப்பால், பேணி பாதுகாப்பால். தன் கற்பை, தன் மானத்தை, அந்த கணவன் மூலமாக கிடைத்த குழந்தைகளை, அந்த கணவன் மூலமாக கிடைத்த பொருளாதாரத்தை, இவையெல்லாம் பேணி பாதுகாப்பால் அந்த பெண். இந்த 3 பண்பு எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ ரசூல் சொல்கிறார்கள், அவள்தான் மர்அத்து சாலிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு இருக்குதா? பார்க்க முடியுதா? இந்த பண்புகளுடைய பெண்களை இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? எல்லையற்ற சுதந்திரம் என்கின்ற பேரிலே நீங்க உங்க ரூட்டை பார்த்து போய்கிட்டே இருக்கீங்க, நான் என் ரூட்டை பார்த்து போய்கிட்டே இருக்கிறேன். பெண் அடிமைத்தனம் என்பது ஒரு சாராருடைய பேச்சு, இன்னொரு சாரார் ஆண் ஆதிக்கம் என்கின்ற பேரில் இப்படி முரட்டுத்தனமாக இருவரும் நடந்து கொள்ளக்கூடிய சூழல். நீங்க நானும் 2 பேரும் சமம், இதுல எந்த மாற்றங்கிறது கிடையாது. வீட்டில் கூட எல்லாத்தையும் ஷேரா எடுத்துக்கணும், சரிக்கு சமம். உங்களுக்கு பாதினா எனக்கும் பாதி. இந்த நீதியிலே சந்தோஷத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறது பல குடும்பங்கள், இல்லையா? இந்த சகோதரர்களே, ஒரு மனைவி என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் போட்டாங்க. எத்தனை இடங்களிலே கணவன் மனைவிக்கு இடையிலே பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் நாள் கணக்கல்ல மாத கணக்குகள் கணக்கிலே நகர்ந்து கொண்டிருக்கிறது. கணவன் மனைவியினுடைய அந்த உறவிலே விரிசல். ஒரு ஹதீஸை கவனிச்சா போதும், எல்லா பெண்மணிகளும் இந்த ஒரு ஹதீஸை கவனித்தால் போதும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா பாத்தத்தில் மர்அத்து ஹாஜிரத்தன் ஃபிராஸ ஜௌஜிஹா, கணவனோடு சண்டையிட்டு அல்லது ஏதாவது மனக்குழப்பத்தோடு பேசாமல் அவளோடு சேர்ந்து தன்னுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்ளாமல் பிரிந்து அவள் உறங்கச் சென்றால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, அந்த ராத்திரி முழுக்க மலக்குகிறவர்களை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். இரவு முழுக்க அந்த பெண்ணை மலக்குகள் சபித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாம் எவ்வளவு தூரம் உள்வாங்க வேண்டும். பெண்களும் இதை கவனிக்க வேண்டும். கணவன்மார்களாக இருக்கக்கூடியவர்களும் இந்த செய்திகளை அவங்க காதுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு காலமும் என் மனைவியா நீ இருந்துகிட்டு மலக்குகளுடைய சாபத்துக்கு நீ ஆளாயிடக்கூடாது. ஒரு காலமும் என்னுடைய மனைவியா இருந்துகிட்டு அல் மர்அத்து சாலிஹா என்ற பெயரில் இருந்து நீ நகர்ந்து விடக்கூடாது. சாலிஹான பெண்மணி என்கின்ற அந்த அடைமொழிக்கு கீழே நீனும் வந்து விட வேண்டும் என்ற முயற்சியை கணவன்மார்களும் எடுக்க வேண்டும், மனைவிமார்களும் இதிலே கவனம் எடுக்க வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, குறிப்பாக கணவன் மனைவி இடத்திலே இருக்கக்கூடிய அந்த உறவிலே சந்தோஷமும் நிம்மதியும் பெருக வேண்டும் என்றால் பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விஷயங்களை கற்றுத் தருகிறார்கள். அதை பின்பற்றுங்கள். உங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த பிணக்கு எல்லாம் நீங்கி மிகச்சிறப்பான புரிதல் மிக்க வாழ்க்கை கிடைக்கும். முதல் விஷயம், கணவர் நினைக்கணும், அதுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா? எனக்கும் பேச தெரியும். அந்த அம்மா மட்டும்தான் படிச்சிருக்கா, நானும் படிச்சிருக்கேன். அந்த அம்மா மட்டும்தான் செல்வாக்கு மிக்க குடும்பமா, நானும் செல்வாக்கு மிக்க குடும்பம் தான். அந்த அம்மாக்கு மட்டும்தான் பேசுறதுக்கு சுத்தி ஆள் இருக்கா, எனக்கும் ஆட்கள் இருக்குது அப்படின்னு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய மனநிலையிலிருந்து முதல்ல இறங்கி வரணும். 2 பேருமே முருங்கை மரத்துக்கு மேல ஏறினா வாழ்க்கையின் போக்கிலே அதை நாம் ரசிக்க முடியாது. தராசின் தட்டு ஒன்று மேலே போனால் இயற்கை என்ன, இன்னொன்னு கீழே தான் நிக்கணும், இன்னொன்னு மேல போச்சுன்னா இன்னொன்னு கீழே வரணும். இதுதான் இயற்கை. இந்த இயற்கையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஹதீஸை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யல்கப்ன கரீமன் வ யல்கப்னஹுன்ன லஈமுன், பெண்கள் சில ஆண்களை மிகைத்து விடுகிறார்கள். இந்த மிகைக்கப்பட்ட ஆண்கள், அதாவது சில பெண்களிடத்திலே சில நல்ல ஆண்கள் தோற்று போய் விடுகிறார்கள். ஆனா இந்த பெண்கள்கிட்ட நான் எப்படி தோத்து போக முடியும் என்ற இருமாப்போடு சில ஆண்கள் அதெல்லாம் தோக்க முடியாது, அந்த பெண்ணு தான் தோத்து போகணும், என்கிட்ட பேச்சுக்கு அந்த பெண்ணு தான் கடைசியில என் வழிக்கு வந்தாகணும் என்ற இருமாப்போடு சில ஆண்கள் நிற்கிறார்கள். 2 விதமான சாரார்கள் உண்டு. சில இடங்களிலே ஆண்கள் தன்னுடைய மனைவிமாக இடத்துல சரி விட்டு போயிட்டு போகுது, சரி உன் வழிக்கு நான் வந்துடுறேன், விட்டுருவோம், இந்த கதையை முடிச்சிடலாம், சரி பார்த்துக்கலாம் என்று அவர்களுடைய வழிக்கு போகிறது என்றால் என்ன, அந்த விஷயத்துல இறங்கி வந்து அந்த பெண்களுடைய வழிக்கே போய் விடுகிறார்கள். இன்னும் சில பேர் உன் வழிக்கு நான் வரணும், நீ தான் என் வழிக்கு வந்தாகணும்,
உன் பேச்ச நான் எது கேட்கணும், நீ தான் என் பேச்ச கேட்டாகணும் சொல்லி இறுக்கமான மனநிலையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவிமார்களிடத்திலே தோற்று போவதை ஆசைப்படுகிறேன். யாருங்க சொன்னா? தோல்வியவே சந்திக்காத உத்தம தூதர் சொன்னாங்க. போர்க்களங்களில் எல்லாம் வெற்றியத்தை கொடுத்தான் இல்லையா? இந்த ரசூல் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவிமார்கிட்ட கண்ணியமா தோத்து போகணும்னு ஆசைப்படுறேன். அது கண்ணியமான தோல்வி, வெளியில யாருக்கும் தெரியாது, 4 சோத்துக்கு இடையில இருக்கிறது. அதனால் பெரிய இழப்பு இல்லை, அது தோல்வி கிடையாது, அது உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி. தோற்று போவதை போன்று தெரியலாம் ஒரு காட்சி. ஆனால் உங்கள் மனைவி உங்கள் மீது பிரியப்படுவதற்கு, உங்களுடைய வழியில மிகச்சிறப்பாக அந்த பெண்மணி இணைவதற்கான வழி என்பதை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அப்ப இந்த விஷயத்தை முதல்ல கையில் எடுக்கணும். இரண்டாவது, மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும். திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் பெண்களை பாராட்ட வேண்டும். இதை பெண்கள் விரும்புவார்கள். பொதுவாகவே எல்லா பெண்மணிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், சின்ன விஷயமானாலும் பெண்கள் பாராட்டணும்னு ஆசைப்படுவாங்க. சாப்பாடு வச்சுக்குங்க, நல்லாவே இல்ல வச்சுக்குங்க, இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்குமா சொல்லணும், ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் சொல்லி பாருங்கள், அடுத்தடுத்து மிகச்சிறப்பாக உங்களுக்கு என்று மெனக்கெட்டு செய்யக்கூடிய சிந்தனையை இறைவன் அவர்களுக்கு தந்து விடுவார். இன்னொன்னு தெரியுமா? ஹதீஸ்ல வந்திருக்குது, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி சில பொய்களை கூட சொல்லலாம், அது பொய் இல்லை என்றாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இடத்திலே பொய் சொல்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கிறது. 1, 2 நபர்களை சேர்த்து வைக்கிறதுக்காண்டி பொய் சொல்லலாம். பிளவுபட்டு கிடக்குறாங்க, சண்டை போட்டு முகத்தை திருப்பிட்டு கிடக்குறாங்க, 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காண்டி பொய் சொல்லலாம். 2வது இடம் போர்க்களத்திலே பொய் சொல்லலாம், அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. போர்க்களம் என்பதே தந்திரமான இடம் தானே, அது அங்கே போய் சொல்லிக்கலாம், அனுமதி இருக்கிறது. 3வது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹதீஸுர் ரஜுலி இம்ராஅத்தஹு வல் மர்அத்து ஸௌஜஹா. ஒரு கணவன் தன் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி போய் சொல்வது, ஒரு மனைவி தன் கணவனை திருப்திப்படுத்துவதற்காக போய் சொல்றது. பொய் சொல்றதுன்னா இல்லாத புள்ளதான் சொல்லக்கூடாது, அப்படி தப்பா புரிஞ்சிடக்கூடாது. எதையாவது இல்லாத புள்ளாத சொல்லி எங்கேயாவது ஏழ்ற சங்கடாகிடக்கூடாது. அந்த நிலையிலே அந்த பெண்மணியை திருப்திப்படுத்துவதற்காக சின்ன சின்ன பொய்களை சொல்லி தவறில்லை என்கிறது மார்க்கம். எனவே பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். இது குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மிக முக்கியமானது. இன்னொன்னு, பொதுவாகவே பெண்கள் என்பவர்கள் ரொம்ப சாஃப்டானவங்க இல்லையா? அந்த சாஃப்ட்னஸ் போகாத அளவுக்கு நம்முடைய பிடிமானம் இருந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழுத்தன்ற பேர்ல அழுத்திட்டா 2ல 1 நடக்கும். அந்த அழுத்தம் கூடாகி அந்த அழுத்தமே உங்களுடைய கைக்கு பாதிப்பா வந்துடும். இல்லாட்டி அந்த அழுத்தத்தினால அந்த பொருள் உடைஞ்சு போயிடும் இல்லையா? 2ல ஏதாவது நடக்கும். 1 அது உடைஞ்சு போகும், அல்லது அதனால நம்ம கைக்கு பாதிப்பு ஏற்படும். 5 ஷால ஒரு சஹாபி இருந்தாங்க, அழகான குரலிலே மிக அற்புதமாக மெட்டெடுத்து பாடக்கூடியவர் இல்லையா? ரொம்ப அற்புதமாக பாடக்கூடியவர். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டக தொட்டியில் அமர்ந்து போயிருக்காங்க, பெண்கள் எல்லாம் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் அழகாக அந்த ஒட்டகத்துக்கு மேல ஏறி உட்கார்ந்து கவி பாடுகிறார். இவருடைய பாட்டு அப்படி மயக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இவருடைய குரல் வசீகர குரல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யா அன்ஜஷா லா துக்ஸிரில் கவாரீர். உங்களுடைய குரல் ரொம்ப அற்புதமா இருக்குது, ரொம்ப அற்புதமா இருக்குது. லா துக்ஸிரில் கவாரீர், கண்ணாடி குடுவைகளை உடைத்து விடாதீர்கள் ரசூலுல்லாஹ். இங்க கண்ணாடி குடுவைகள் என்று சொன்னது யார சொன்னாங்கன்னா பெண்களை சொல்றாங்க. பெண்களுடைய உள்ளமும் சரி, வெளியங்கமும் சரி, உடல் அமைப்பும் சரி ரொம்ப சாஃப்டானது, ரொம்ப மெல்லியது. அது சீக்கிரத்தில் உடைந்து போய்விடும். ஒன்னும் உங்களுடைய பாட்டிலே அப்படியே ராகம் போட்டு அப்படியே ஆடி அவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா பெரிய பாதிப்பு ஏற்பட்டு போயிடும். உடலால் அவர்கள் பலகீனப்பட்டு போய்விடுவார்கள். எனவே உடைத்து விடாதீர்கள் என்று அவர் செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே பெண்கள் என்பவர்கள் ரொம்ப நளினமானவங்க, மென்மையானவங்க. அந்த மென்மைத்தனத்தோடு அவர்களிடத்தில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது. 4வது விஷயம் என்ன தெரியுங்களா? பெண்கள் அதிகமா பேசுவாங்க. பொதுவாகவே ஆண்களுடைய இயல்பு கம்மியா பேசுவோம். சாதாரண ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய அந்த ஜர்னி ஒரு 10 நிமிஷம், இந்த விஷயத்தை ரொம்ப சிம்பிளா நம்ம பேசி முடிச்சிருவோம். ஆனா ஒரு பெண் இதை சொல்லும் பொழுது ரொம்ப லென்த்தா சொல்லுவோம், நீளமா சொல்லும். இருந்தாலும் சில சமயங்களை கேட்கத்தான் செய்யணும், பேச விட்டு கேட்க வேண்டும். இதுவும் ஒரு மகிழ்ச்சிக்கான காரணங்களில் ஒன்று.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா வந்து உட்கார்ந்து பேசினாங்க. என்ன பேசுறாங்க தெரியுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து ஒரு 11 பெண்கள் பேசிக்கொண்ட பேச்ச அப்படி விலாவரியா சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வேதம் அருளப்படக்கூடிய காலம் அது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சுக்காக வேண்டி அவர்களின் அசைவுக்காக வேண்டி ஏங்கிக் கொண்டு ஒரு பெருங்கொண்ட கூட்டம் வெளியில் காத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹ் தம் மனைவி பேசுறது அப்படியே உட்கார்ந்து ரசிச்சு கேட்கிறாங்க. என்னமா சொல்லு, யார சொல்ல கதை தெரியுமா? 11 பெண்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கணவன்மார்களை பத்தி அப்படி புகழ்ந்து வானலாவிய விதத்திலே புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புகழ்றாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க பாருங்க. கடைசியில உம்மு ஸரான்னு ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி தன்னுடைய கணவன் அபூ ஸரா பத்தி பேசின அந்த வர்ணனை, அந்த கணவனை குறித்து வர்ணித்த அந்த வர்ணனை, அந்த கணவனை பற்றி அந்த பெண்மணி உயர்வாக பேசிய அந்த பேச்சு எங்களை எல்லாத்தையும் அப்படி புருவத்தை தூக்க வச்சிருச்சு. நம்ம எல்லாம் புருவத்தை தூக்கி ஆச்சரியத்தோடு பார்த்தோம். இப்படி ஒரு கணவனா, இப்படி ஒரு சிறந்த ஆண்மகனா, இப்படி ஒரு பாக்கியமான பெண்மணியா இவள், எவ்வளவு கொடுத்து வச்சவ இவ அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த அம்மா பேசிக்கிட்டே வந்தாங்க. அந்த கணவன் என்னென்னலாம் தனக்கு செய்வாரு, அபூ ஸரா என்னை எப்படி எல்லாம் பார்த்துக்குவாரு, எனக்கு எப்படி எல்லாம் எனக்கு என்னுடைய சேவையை நிறைவு செய்வார், என்னுடைய குழந்தைகளை எப்படி பராமரித்துக் கொள்வார், எனக்கான பொருளாதாரத்தை எப்படி ஈட்டிக் கொண்டு தருவார், எங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எப்படி எல்லாம் அவர் ஓடாய் உழைத்தார் தேய்ந்தார் என்று விலாவரியா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நாங்க வச்ச கண்ணு வாங்காம அந்த பெண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியில கண் கலங்கி அந்த உம்மு ஸரா சொல்லிச்சு, இப்படி இருந்த என் கணவன் அபூ ஸரா ஒரு நாள் என்னவோ தெரியல, அவர் மனசுக்கு ஏற்பட்ட வருத்தத்துல என்னை விவாகரத்து செஞ்சுட்டாருன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. 11 கதையை ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. கடைசியில விவரிச்சு சொல்லப்பட்ட உம்மு ஸராவுடைய கதையும் கேட்டாங்க. கேட்டு முடிஞ்சு ரசூலுல்லாஹ் நிதானமா சொன்னாங்க, ஆயிஷா, அபூ ஸரா எப்படி உம்மு ஸராவுக்கு சிறந்த கணவனா இருந்தாரோ அந்த மாதிரி நானும் உனக்கு சிறந்த கணவனா இருப்பேன், பயப்படாத. அவர் செஞ்ச மாதிரி நான் தலாக்க விட மாட்டேன். அவரு தலாக்கு விட்டாரு, விவாகரத்து செஞ்சுட்டாரு, பயப்படாத, நான் உன்னை விவாகரத்து செய்ய மாட்டேன். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அப்படியே நெக்குருகி போனார்கள். இங்கே செய்தி என்னவென்றால், ஆயிஷா அம்மா உட்கார்ந்து அப்படி வினாவரி அந்த கதையை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த வீடுகளிலே கணவன்மார்கள் மனைவிமார்கள் பேசுவதை சாமி இவ்வளவு நேரம் கேட்டு வந்திருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்க விடு, கொஞ்ச நேரம் பேசாம அந்த ஆல் இந்தியா ரேடியோ மாதிரி பேசிக்கிட்டே இருக்காது எதையாவது என்று சொல்லி தட்டி கழிப்பதை பார்க்கிறோம் இல்லையா? பேச விட்டு கேட்க வேண்டும். இது 4வது. 5வது முக்கியமான விஷயம், கணவன்மாரிடத்திலே ஒரு பெண் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், தனக்கு எது இல்லாவிட்டாலும் தன் கணவனின் ஆதரவும் அன்பும் இருக்கிறது, அடைக்கலமும் இருக்கிறது, அந்த நம்பிக்கையை நாம் ஆழமாக அந்த பெண்ணின் மனதிலே விதைக்க வேண்டும். ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவன் எல்லா நேரத்திலும் நான் கூட இருப்பாரு, ஒரு காலமும் தன்னை விட்டு கொடுத்துட மாட்டாரு அப்படின்ற எண்ணம் அவளுக்கு நிறைவாக கிடைத்து விட்டால் உள்ளபடியே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை தானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியனுக்கு போகும் நேரத்துல ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் 2 பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க. தண்ணி எடுத்து குர்ஆனிலே வரலாறு, கசஸ்ல வருகிறது இந்த வரலாறு. தண்ணி அடைச்சு கொடுப்பாங்க. அந்த பெண்மணி போய் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அவர் யாருமா, நீண்ட வரலாறு, அவர் யாருமா கூட்டுவாங்க அம்மாமாங்க. இப்படி கூட்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த பெண்களிலே இருவரிலே ஒரு பெண்மணி சொல்லுவாங்க, இன்னஹு கவியுல் அமீன். 2 சிறப்பு பெயர் கொடுப்பாங்க. அந்த வாலிபருக்கு 2 தன்மை இருக்குது. ஒண்ணு நல்ல கவி, பலமிக்கவர், வலிமை மிக்கவர். 2வது நம்பிக்கையாளர், அவரை நம்பலாம், அவரிடத்திலே நம்பகத்தன்மை இருக்கிறது. ஒரு காலமும் நம்பிக்கைக்கு மோசடியாக நடந்து விட மாட்டார், ஒரு காலமும் அந்த நம்பிக்கை விட்டு நம்முடைய கைகளை தளர்த்தி விட மாட்டார் என்று நான் நம்புகிறேன் என்று அந்த அம்மா சொல்லிச்சு. எந்த அம்மா இன்னஹு கவியுல் அமீன் சொல்லிச்சோ அந்த அம்மா தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மனைவியா வந்தாங்க, ஏற்படுத்தி கொடுத்தாங்க. என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கணவன் தன் மனைவிக்கு எப்படியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்றால், யார் கைவிட்டாலும் உன்னை நான் விடவே மாட்டேன், இறுக பிடித்துக் கொள்வேன், எனக்கு நீ ஈர் உடல் ஓர் உயிர் சொல்றேன், அந்த மாதிரிதான் என் நம்பிக்கையை ஊட்ட வேண்டும். அப்படியான நம்பிக்கைக்குரியவராக நாம் அந்த பெண்ணினுடைய மனதில் இடம் பிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்காங்க. வீட்டுல ரசூலுல்லாஹ்வுடைய ஷர்ட் அங்க இருக்குது, ரசூலுல்லாஹ் போடக்கூடிய அங்கி. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, என்னுடைய ஆடை அந்த எடுத்தாமான்னு கேட்டாங்க. என்னுடைய ஆடை இருக்க கொஞ்சம் எடுத்தாமான்னு கேட்டாங்க.
அதற்கு ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இன்னி ஹாயிப் யா ரசூலல்லாஹ், நான் தொடக்க உள்ள பெண்ணா இருக்கிறேன். பெண்களுக்கே வரக்கூடிய யதார்த்தமான அந்த மாதாந்திர அந்த காலகட்டம், அந்த மென்சஸுடைய டேட்ஸ் அது. எனவே அந்த காலத்தில் நான் இருக்கிறேன். நான் போய் உங்க ட்ரெஸ்ல கை வைக்கலாமா? இன்னைக்கு சில பேர் பாக்குறாங்க, இந்த குறிப்பிட்ட நாட்களில் மனைவியை தள்ளி வைக்கிறார்கள். உள்ளபடியே சொல்ல போனால் ஒரு பெண் மனதளவிலே குறுகக்கூடிய நாட்கள் அந்த மென்சஸுடைய டேஸ்ல. அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களிலே பெண் மனதால் சுருங்கி போயிருக்கிறாள், உடலாலும் பலவீனப்பட்டு போயிருக்கிறாள். அந்த நேரத்தில் தான் ஒரு கணவனுடைய உச்சபட்சமான அரவணைப்பு அந்த பெண்ணுக்கு தேவைப்படும். நான் எடுத்திருந்தா நல்லா இருக்குமான்னு சொல்றாங்க ஆயிஷா அம்மா. ரசூலுல்லாஹ் உடனே அந்த வார்த்தையை கேட்டு உடனே போய் சொன்னாங்க, இன்ன ஹைலதகி லைஸத் பியதிகி. ஹைல் என்பது ஒரு அசுத்தமான ரத்தம். அந்த ரத்தம் ஒண்ணும் உன் கையில இல்லையே, அந்த ரத்தம் ஒண்ணும் உன் கையில இல்லையே. அந்த நாட்களில் இருப்பதுனால என்ன தொடக்கூடாதா? ட்ரெஸ் எடுத்துடக்கூடாதா? எடுத்தாங்க ரசூலுல்லாஹ். தன் தலையை கொடுத்தார்கள். அதற்கு ஆயிஷா அம்மா என்ன தேய்ச்சி விட்டாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த காலகட்டத்திலே. இந்த நெருக்கடியிலும் கூட நீ என்னை விட்டு தூரமானவள் இல்லை, என்னை விட்டு விலகி போயிருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள் இல்லை. மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும் நாம் பேணுதலோடு இருந்து கொண்டால் போதுமானது. மற்றபடி உனக்கும் எனக்குமான உறவு நெருக்கடியான காலகட்டத்திலும் நெருங்கித்தான் இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காண்பித்தார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு கணவன் வர வேண்டும். நெருக்கடியான காலகட்டத்தில் உன்னோடு நான் இருக்கிறேன் என்கின்ற உறுதிப்பாட்டை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு சிறப்பதற்காக என்று சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், உங்களுக்கு இடையிலே அன்பை பரிமாறுவதற்கென்று நீங்களாக ஒரு விஷயங்களை உருவாக்கி கொள்ளுங்கள். சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்குங்க, நீங்க தேடாதீங்க, நீங்களே உருவாக்குங்க சந்தர்ப்பத்தை. இப்படி ரசூலுல்லாஹ் ரொம்ப சிம்பிளா சொன்னாங்க. நீங்கள் எதுவெல்லாம் செய்தால் நன்மை என்பதை பட்டியலிடும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா தஜஅலு ஃபீ இம்ராஅதிக். நீங்கள் எடுத்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு கவலம். நீங்க எப்படி வயிற்றுக்கு சாப்பிடுறீங்க? பசி ஆத்திரத்துக்கு. நீங்க சாப்பிடும் பொழுது ஒரு வாய் எடுத்து உங்கள் மனைவிக்கு ஊட்டுங்கள். ரசூல் சொன்னாங்க, இது நன்மைன்னாங்க, இது அறம் என்றார்கள், இது சதகா என்றார்கள், அல்லாஹ்வின் பாதையில் செய்யக்கூடிய தர்மம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒரு பெண் ஒரு தன் துணைவியாருக்கு, தன் மனைவிக்கு ஒரு கவலை உணவு எடுத்து ஊட்டுங்கள், அது அன்பை நீங்க நினைக்காதீர்கள் சாப்பாடு என்று. அந்த சாப்பாட்டின் வழியாக அன்பு பரிமாறப்படுகிறது. நீங்கள் உங்கள் மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய அக்கறையும் கரிசனமும் அங்கே பரிமாறப்படுகிறது. உங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவினுடைய அந்த பாலம் இறுக்கம் பெறுகிறது. இதற்கெல்லாம் காரணம் இது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் சந்தர்ப்பத்தை உருவாக்குனாங்கல்ல. வெளியில ரசூலுல்லாஹ்வும் அதற்கு ஆயிஷா அம்மாவும் ஓடி இருக்காங்க, ஓட்டப்பந்தயம் நடந்திருக்குது. நம்ம எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தடவை ஆயிஷா அம்மா ஜெயிச்சாங்க. இரண்டாவது தடவை அந்த மாதிரி ஒரு சில நாட்கள் மறுபடியும் ஓடுவோமா நாங்க, அதே மாதிரி ஓட்டப்பந்தயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிச்சாங்க. இங்க விவரம் என்னன்னா, அந்த சமயத்துல கொஞ்சம் சதை பிடிப்பு ஆயிஷா அம்மா கம்மியா இருந்துச்சு, இரண்டாவது சந்தர்ப்பத்துல கொஞ்சம் சதை பிடிப்பு கூடி போனது என்ற விளக்கங்கள் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பின்னாடி சொன்னாங்க, அப்ப நீ இப்ப நானு, முடிஞ்சு போச்சு கதை. அந்த ஆட்டத்துல நீ, இந்த ஆட்டத்துல நானு. இந்த நிகழ்வையும் கூட சந்தோஷமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடத்தி கொண்டு போனார்கள். சந்தர்ப்பங்களை நீங்களே உருவாக்குங்கள். அன்பை பரிமாறுவதற்குரிய, அன்பை பகிர்ந்து கொள்வதற்குரிய நேரங்களையும் காலங்களையும் அதற்கான திட்டங்களையும் நீங்கள் வகுத்துக் கொள்ளுங்கள். இதுவெல்லாம் உங்களுடைய இல்லறம் இனிமையாக ஆகுவதற்குரிய வழி என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். கலாச்சாரத்தினுடைய உச்சபட்சமான சீர்கேட்டினுடைய காலத்திலே வாழுகிறோம். கணவன் மனைவின்ற லைஃப் எதுக்கு? லிவிங் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்திருப்போம், பிடிச்சா வாழ்க்கையை நாங்க வந்து ரன் பண்ணுவோம், இல்லையா நீ போய்க்கோ உன் ரூட்ல, நான் என் ரூட்ல போய்க்கிறேன் என்ற சூழல் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறது. சர்வசாதாரணமாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் சேர்ந்து இணைந்து வாழ்க்கை கொடுத்து நடத்தக்கூடியதையும் அதை அங்கீகரிப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம் இருப்பதையும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வாழ்றோம். ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்புங்கிறது எங்கிருந்து உருவாகுது? குடும்பத்தினுடைய கட்டமைப்புல தான் உருவாகுது.
குடும்பம் சரியாக கட்டமைக்கப்பட்டால், குடும்பம் மிகச்சிறப்பாக உருவாக்கப்பட்டால் சமுதாயமும் சிறப்பாக உருவாகும். குடும்பத்தினுடைய அமைப்பு சீர்குலைந்து விடுவே, ஆனால் சமூகத்தினுடைய அமைப்பும் சீர்குலைந்து போய்விடும். எனவே சமூகம் சீர்குலையாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் குடும்பத்தினுடைய அமைப்பு சரியாக வேண்டும். குடும்ப அமைப்பிலே மிக முக்கியமான ரோலாக இருப்பது கணவன் மனைவி என்ற அந்த ரோல். அதை மிகச்சிறப்பாக இயக்குவதற்கான வழியை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக எளிமையாக கற்றுத் தருகிறார்கள். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த விஷயங்களை பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் நசீபாக்குவானாக. நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் அனைத்து விதமான வளங்களையும் பரக்கத்தையும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. உலகில் வாழும் காலம் வரை ஆரோக்கியத்துடன் கூடிய வாழ்வை தருவானாக. மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களை விட்டு அல்லாஹ் காப்பாற்றுவானாக. தொற்று நோயும் தொடர் நோயும் விடுமனக் கொள்ளும் வபா நோயும் சித்தம் பதறும் இந்நோயை சிறிதில் ஊரும் இல்லாமல் பற்றி அடித்து துரத்திடுவாய். பரனே எங்களை காப்போனே, கர்த்தாய் இகுபரம் படைத்தோனே, காப்பாய் காப்பாய் ரஹ்மானே. கண்ணோய் 96 வகை, கடினமான மண்டை நோய், பெண் ஆண் மலடு பேர் வருத்தம், பிடுங்கி பிடிக்கும் வயிற்று வலி, உண்ணாதிருக்கும் ஓங்காரம், ஊட்டு புரட்டு சதிவிக்கல், அன்னாசால் வரும் நோய்கள் எல்லாம் காணாதருட்சி ரஹ்மானே என்ற பல்லாக்கா ஒளியா அவர்களுடைய வார்த்தைகளை அந்த முனாஜாத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளைய தினம் இறுதி சொற்பொழிப்பாக அண்ணல் நபியின் அந்திம ஆட்கள் என்கிற தலைப்பில் சொற்பொழிவு நடைபெறும். ஜமாத்தார்கள் இதே போல் கலந்து கொண்டு பயனடைமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.